காலை மாட்டிக்கிச்சு. எலும்புல பட்டிருக்கோமோ? எலும்பு இருக்குல்ல தான் அது கம்மி. நாங்கள் செஸ்ட்டு மிஸ்ஸு நேரம் என்ன ஆயிருக்கோம். அடியா எப்படியா பழி வாங்கிட்டா? அன்னை கூட கடையில் சொல்லிட்டு இருந்தல. ஹாய் சொல்லித்தரேன். நீங்கள் சண்மு நானே இருக்குல்ல, ஏதோ ஒரு மிஸ்டேக் தானே பண்ணுறேன். என்னன்னு தெரியும். பவர் ஆடுறா இன்னும் நல்லா த்ராட்டில் கொடுத்து பிரேக் நல்லா அழுத்தி. பவர் அடித்தா தொல்லாயிருதுண்ணா. பிரேக் நல்லா அழுத்திக்கடா. இப்போ அது பிரேக் அழுத்தி பிடிச்சா சர்க்கிள் விடுவதான். வண்டி அணத்தோண்டா. பிரேக் அழுத்தி பிடிச்சா அணத்த விடாத. த்ராட்டில் விட்டுட்டு கொடுத்துட்டே இரு. இப்போ பிரேக் அழுத்தி பிடிச்சா போட முடியும். போடலாம். நல்லா அழுத்தி போடுறான். அழுத்தி பிடிச்சி நம்ம பிரேக் நல்லா அழுத்தி பிடிக்கும்போது என்ன ஆகும்னா வண்டி டெட் ஸ்லோ ஆகி அப்படியே அணத்த ஆரம்பிக்கும். அப்படியே கட்டன்னு அப்படி அணத்தும் போது நல்லா த்ராட்டில் கொடு. இன்ஜின் பார் கட்டன்னு அடி வால்வு சொன்னால் நமக்கு கேட்கும். அந்த மாதிரி பிரேக்கிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம காலை மேலே தூக்கி வச்சு சர்க்கிள் போகிறதா இருக்கட்டும், அடுத்து ஆஃப் ஹோல்டு ஸ்லோ பண்ணுறப்பையும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? வா அடிக்கலாம். வண்டி அப்படியே ஒரு பக்கமாக போகுதுடா. வண்டி ஒரு பக்கமாக ஆல்ரெடி போகுமா? வண்டி ஒரு பக்கமாக போகுமா? ரொம்ப சாயுது. என்னடா பண்ணுறா ஏன் கொஞ்சம் இழுத்து ஏற்றிக்கடா. ஆ கால் மடங்கினா பிரச்சனை இல்லை. எந்த கால்? பிரேக்கில் தானே இருக்கும் அந்த கால். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணால் எனக்கு இந்த கால் மடங்குது. மடங்கி நீ முன்னாடி போனால் தானே திரும்ப வண்டி எல்லாமே கரெக்டு தான். நல்லாவே ஸ்லோவும் ஆகுது. திருப்பு அப்போ தான் விழுவும் சர்க்கிள். நல்லா முன்னாடி போ. அதே மாதிரி த்ராட்டில் விட்டு கொடுக்காத. ஒரே மாதிரி வச்சுக்கோ. மேலே ஏறினதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணும்போதே பட்டுக்குன்னு த்ராட்டில் விட்டு குறைக்கிறல. அப்படி பிடிக்காத. ஒரே த்ராட்டில் ட்ரை பண்ணிக்கோ. பிரேக்கு மட்டும் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி அழுத்திக்கோ. அவ்வளோ சரி சரி. ஒரு நான் ஓட்டுறேன். கிளச் பிளேட் தான் போயிருக்கும் போல. ஏற மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு இழுத்தா தான் ஏறுது. மொரட்டாலாக இருப்பான் போல. எதையாவது நினச்சி கவலைப்படுறானா பார்த்தியா? எதையாவது நினச்சி கவலைப்படுறானா? வருஷதே ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சுன்னா உளுந்துருவோமா உழுவ மாட்டோமா? போடுக்கிறேன் டாங்ஸ் விட்டல சர்க்கிள் ஈஸியாக தாங்குதுண்ணே. டாங்ஸ் விட்டல சர்க்கிள் போடுறா. அன்னைக்கே ஒரு சர்க்கிள் விழுந்துச்சடா. காலெலாம் காயமாகுதா? சர்க்கிள் போடுறேன். கால் வந்து கூடயே இருக்குப்பா. கூடயே இருக்காங்க. ஜீரோ சர்க்கிளா? பேசிக் சர்க்கிள். டே உன் வண்டி பார்த்துடா. நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டு உள்ளே போய் மாட்டிக்கிச்சா காலு. பின்னாடி அந்த உள்ளே போய் மாட்டிக்கிச்சா காலு. நல்ல வேலை.
ஆனால் தானே நான் கொஞ்சம் அகட்டி வச்சேன். அப்படியா? டே ரிஸ்குடா. புண்ணுங்க இருக்குன்னு நினைக்காதீங்க எனக்கு. கொழுப்பு மட்டும் அடங்க மாட்டேங்குது. என்னடா லெஃப்டில் போடுறான்? ரைட்டில் திருப்புடா ஸ்டேரிங்க. ஸ்டேரிங்க ரைட்டில் திருப்புடா. நமக்கு வண்டி இருக்காதுடா. இழுக்கலாமா சண்முகம்? என்னடா சொல்லுது? உன் ஹைட்டுக்கு 12 பார் போயிட்டானா? சி எங்கள் ஹைட்டுக்கு போயிட்டானா? உன் ஹைட்டு வச்சு காலை எட்ட மாட்டேங்குது. காலை எட்ட மாட்டேங்குது. அவனே ஒன்று கண்ணே வச்சுக்கிறான். போண்டா டே அழுத்தி பாரு. போதும் பண்ணிட்டு அப்புறம் பத்தெல்லாம் குறைச்சிக்கலாம். விட்டு ஐயோ எப்படியா பழி வாங்கிட்ட? அன்னைக்கு கூட கடையில் சொல்லிட்டு இருந்தல. போடுவேன். அப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் சின்ன வீடியோலாம் போட்டு என்ன மிரட்டுறான்? ஆமாடா, எப்படி டைட் பண்ணாலும் லூஸ் ஆகுதுடா. நகரையை முடிச்சுக்கோ. புளி புளிஞ்சுடு. என்னடா பக்கத்தாக்குதுடா. இப்போ போடுறா பேஸ் இருக்குல்ல. பிரேக் நல்லா அழுத்துறா. போதுண்டா. போதுண்டா. ஸோ அப்பா எல்லாரும் கேட்டு இருந்தானே ஆயிட முடியுமா? இது போடுவேன். வெறிய கட்டிட்டணும். யோசிச்சு பாரு, இதை மாதிரிலாம் கட்ட திட்டுவானே. அதானே எனக்கு புரியல. 3 முடிச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அப்பயும் கலடுது. டாக் அடிச்சுடுங்க. ஹாய். ஸ்டாப்பி சொல்லித்தரேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியா? போன வாரம் பண்ணது ப்ராக்டிஸ் பண்ணியா? ஸ்டாப்பி அழுத்து வரேன், ரோலிங் வரேன். ஒரு 10 தடவை பழசு ப்ராக்டிஸ் பண்ணுறா. அடுத்த ரோலிங் பண்ணிடலாம். நீ
அடி விழுவும், ஒல்லியாக இருந்தால் அடி விழுவும் தான் செய்யும். கொஞ்சம் உடம்பு ஏற்று, தொட பெருசாக இருந்தால் தான் அடி விழுவாது. போய் கரெக்டாக இங்கே விழுவுதா? சரி, அப்படி தாண்டா இருக்கும். அம்மா இங்கேருந்து அந்த விரிசல் வரைக்கும் போ, பேபி ஸ்டாப் போடு, திரும்ப இங்கே பேபி ஸ்டாப் அடி. அது மட்டும் ஒரு 10 தடவை அடி. அடுத்து இன்றைக்கி ரோலிங் ஆரம்பிச்சிடலாம். ஆ என்னடா நடந்து வந்துட்டுருக்க? என்னடா வெறியான ஸ்லோ பண்ணிட்டு அழுத்து அழுத்து அழுத்து. அப்படியே ஆட்ரா, அப்படியே தூரம் வேணாண்டா, சும்மா பக்கமாட்றா போதும். வெயிட்டு கரெக்டாக வெயிட்டு கரெக்டாக கொடு, ஸ்டேரிங்லேயும் வெயிட்டு கரெக்டாக கொடு, அப்போ தான் ஸ்கிட் ஆகாது. அதே மாதிரி டயரும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. டா சென்டராக தெரிஞ்சிருச்சு, அதனால கூட சறுக்கும். ரோட்டில் அடிச்சு பார்த்தியா? ரோட்டில் அடிச்சு பார்த்தியா? அடிச்சு பாரு. ஆனால் இந்தளவுக்கு பிரேக் கொடுக்காத, பயமாக இருக்கும்டா. அப்புறம் ரோட்டில் பண்ணும்போது என்னடா பண்ணுவேன்? இங்கே காரை அடிச்சிருவேன். எந்த ஸ்கில்லு பண்ணாலும் ரோட்லேயும் பண்ணும், காரையிலையும் பண்ணும், அப்போ தான் கரெக்டாக. அப்படியே பண்ணுறா வரேன். சும்மா ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, போய் அடிச்சு பாரு, லைட்டாக பிரேக் கொடுத்து பாரு, ஏறுதான்னு பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு ஹைட் ஏற்றி. இல்லை இங்கே ஃபஸ்ட்டு போகலாம், இல்லை இங்கே ஃபஸ்ட்டு அடி, அப்புறமா அங்கே போய்க்கலாம். என்னடா ஜம்பிங் போட்டுக்கிற? டே ஒரே மாதிரியே போடா, ஹைட் ஏற்றி ஸ்லோ பண்ணியே போ. நல்லா ஸ்லோ ஆயிடுச்சா, அப்புறம் அங்கே போனோடனே என்ன பண்ணு, ஒரு த்ராட்டில் வச்சுக்கோ. இப்படி கொடுக்கறத லைட்டாக ஒரே த்ராட்டில் வச்சுக்கோ. ஒரே த்ராட்டில் வச்சுட்டுனா வண்டி ஒரே மாதிரி சுற்றும். பிரேக்கை மட்டும் விட்டு அழுத்திக்கோ. அப்படி கொடுத்துக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் லைட்டாக நல்லா பொருசாக அழுத்தி என்ன இப்படி சர்க்கிள் வந்துடும். டே நல்லா இந்த பக்கம் போடா. கரெக்டு, மறந்துட்டேன். காலு மாட்டிக்கிச்சு. நான் வளர்ந்தவனே எங்கடா ஜம்ப் போட்டுக்கிற? அடியா? இங்க இது எப்ப? கால் உள்ள மாட்டிக்கிச்சு, அந்த இதில் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுட்ரெஸ்ட்ல ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும். ஏண்டா ஏறி போனதுக்கப்புறம் முன்னாடி போடானா, ஏறின உடனே முன்னாடி போனால் என்னடா ஆகும்? என்னாச்சு? எலும்புல பட்டிருக்குமோ? எலும்பு நல்லா சதையிலே விழுந்துருக்கும். ரெஸ்ட் ஏறா போயிட்டு. அடி அப்படி வைடா. அப்படியே ஹைட் ஏறுது. அப்பெல்லாம் ஹைட் ஏறக்கூடாது, அப்படியே ஹைட் ஏறிக்குது. அப்பெல்லாம் ஏறக்கூடாத, அப்படியே நல்லா பிரேக் அடி சுற்றிக்க. சுற்றிட்டு நல்லா பிரேக் அழுத்திக்கோ. அணத்தும் போது விடாத, கதற விடு வண்டியை. சிம்பிளாக சொன்னால் வண்டி கதற விட்டினோம்னா தான் நம்ம பேச்சு கேட்டு சுத்தம். நீ அப்படியே ஸ்மூத்தாக அடிச்சுட்டுக்கிற பிரேக்கை நல்லா அழுத்து. நீ அழுத்தும் போது என்ன ஆகும், வண்டி இறங்க விடாத. நல்லா இப்போ லைட்டாக இப்படி கொடுக்குற திராட்டில் நல்லா ஹெவியாக கொடுக்க உனக்கு நல்லா வண்டி ஸ்லோ ஆகிக்கும். அப்போ நீ சொல்கிற மாதிரி கேட்கும். அடிச்சிட்டேடா. என்னடா சரியான அடி அடிக்கிற? ஸ்டாப்பி அப்படியே நேராக நிறுத்துற. நெட்டு குச்சி தானே வருது. ஏதோ ஒரு வாட்டி தான் வருதா? இல்லைடா, அது டயர் ஃப்ளாட்ரா. அதே மாதிரி வெயிட்டு ஒரே மாதிரி கொடு. இந்த பக்கம் எப்படி சொல்கிறது, ரோட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு கொடு. இப்போது
நீ கரெக்டாக போறியா? போயிட்டு ரெண்டையும் லாக் பண்ணுறியா? ஸ்டேரிங்கில் வெயிட் கொடுத்துட்டு தானே பிரேக் அழுத்துற. அப்படி அழுத்து போதும். அது ஏதாவது ஒரு டைம் ஹிட் ஆகும்டா, டயர்னால கூட ஆகும். அதே மாதிரி இங்கே கிடக்குது பாரு சின்ன சின்ன கல், இதில் விட்டினாலும் சறுக்கும், மண்ணில் விட்டினாலும் சதா அந்த மாதிரி இருக்குல்ல, மண்ணில் விட்டாலும் சறுக்கும். நீட்டாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு விட்டு கற்றுக்க, அப்புறமா நம்ம ஃப்ளாட்டான இடத்துல விட்டுக்கலாம். என்னடா வெறியான ஒரு அழுத்த தலைவர் 3 மேலே முக்குவார். ஏத்தனாலே 2 சர்க்கிள் தான், அது கம்மி. நாங்கள் வா வா எங்கடா டேங்கு மேலே ஏறி உட்கார்ற? ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நேரம் என்ன ஆயிருக்கும் அடியா. நீ கார்டு வாங்க சொன்ன, வாங்கலையா? இந்த வாரம் தானே வாங்கணும். வாங்கிடுறா, அடிப்படாமல் இருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, ஓவராக ஹைட் ஏறிச்சுன்னா அப்படியே பிரேக் விட்டு உக்காந்துக்கோ, பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கோ. இப்படி ஏன்னா நீ டேங்கில் அழுத்தும் போது மேலே ஏறுவேன், ஏறாமல் அப்படியே சீட்டில் உட்காந்துக்கோ. ஓவர் ஹைட் ஏறிச்சுன்னா, ஓவர் ஹைட்னா எப்போ ஏறும்? நல்லா நம்ம பிரேக் அழுத்தும் போது ஏறிக்கும். அப்போ என்ன பண்ணணும், பிரேக்கையும் விட்டுறணும், சீட்லேயும் உட்காந்துடணும். அவ்வளோதான். உட்காந்துட்டா வண்டி அப்படியே இறங்கிக்கும். நீ ஏது எகிரி முன்னாடி விழுந்தால் தான் போடு, அதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம். உடஞ்சேரிச்சாட்டுங்குது, உடஞ்சேரிச்சாட்டுங்குது. போன வாரமே பார்த்தீங்க. கழட்டுடானா கழட்ட மாட்டேங்கிறியே. இன்னும் சல்லி சல்லியாக போனால் தான் கழட்டுவியா? கற்றுக்கிட்டு கூட அப்புறம் போட்டுக்கடா. பெரிய சர்க்கிள் எப்படின்னா போகிறது? இங்கேருந்து போகும்போது வண்டி சாய்க்கக்கூடாது, நேராகவே வச்சுக்கோ. போய் எப்போ திரும்புதோ அப்போ மட்டும் உடம்பு சாய்க்கணும். இப்போ சாய்ச்சி பிடிக்கிறோம்ல, சாய்ச்சிலாம் பிடிக்கக்கூடாது, நேராகவே வச்சுக்கோ. இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு கூட போயிட்டு எங்கே திரும்பணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் உடம்பு வளைச்சிக்கோ. பெரிய சர்க்கிளில் விடுவோம். இது ஜாலி தான். போடுறா டேங்க் சுட்டு சர்க்கிள். நான் போட்டால் தான் போடுவேன்னுவேன். நீங்களே போடல, நான் போட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னுவேன். பின்னாடி ஃபஸ்ட்டு முடிக்கலாம். இப்போல்லாம் நோ ஹண்ட்ரு, நோ த்ராட்டில், ஆஃப் ஃபோல்டு, நோ ஹண்ட்ரு, அதெல்லாம் முடி. பூ போல் அழுத்துறான்ப்பா பிரேக் அவன். பிரேக் அழுத்துறா, பிரேக் நல்லா அழுத்துறா, அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கடா.